சூப்பராக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் பென்சா ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் சிக்கன் மலாய் கிரேவி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செம சூப்பரான ரெசிபி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது நியூ சப்ஸ்கிரைபர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தேவையான பொருள் வந்து நான் எப்பயுமே வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி தான் வைப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயம் தெரியும். இப்போ வந்து நான் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5 இல்லாட்டி 6, அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 15, அதுக்கப்புறம் வந்து முந்திரி வந்து ஒரு 15 எடுத்துருக்கிறேன். எல்லாமே இது வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன தேவையான பொருள் எல்லாமே வந்து வச்சுருக்குறோம். இந்த கிரேவி வந்து செம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பரோட்டாக்கு வந்து ரொட்டி பரோட்டாக்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். நான்க்கு வந்து இன்னும் வந்து செமையான ஒரு ரெசிபி இது. இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நான் இந்த கடாய் வந்து நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ண கடாய் தான். அதே கடாயில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வேணாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சோம்பு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆனதும் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா வந்து சோம்பு வந்து பொரியட்டும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கார்லிக், இஞ்சி பூண்டு, ஆனியன், அப்புறம் வந்து முந்திரி எல்லாமே வந்து நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயில். ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து ஆக வேண்டியதில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுனாவே போதும். நம்ம வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக வந்து நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு வேணாலும் சேர்த்திக்கலாம். லைட்டாக சேர்த்திக்கோங்க, ரொம்ப வந்து சேர்த்த வேண்டியதில்லை. என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நியூ சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து என்னுடைய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். யாருக்கு வந்து சிக்கன் மலாய் கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து நியூவாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வேணாலும் அந்த ரெசிபி கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு. நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு கிரேவியில் மசாலா எல்லாமே. இந்த கிரேவி வந்து செம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். நிறையா உப்புலாம் போடல. நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவேன் அந்த கிரேவி ஆட் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதக்கு வந்துருச்சு வெங்காயம். நீங்களே பார்த்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. இதனுடைய ரெசிபி வந்து நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கூட நான் வந்து ரெசிபி என்னென்ன பொருள் இன்க்ரீடியன்ஸு எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த மசாலா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததெல்லாம் எடுத்துட்டு நான் அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கிறேன். எண்ணெயை போட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஸ்பைசஸ் ஏலக்காய், லவங்கம் எல்லாமே வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை எல்லாமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுருவேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெயில் வந்து அந்த பிரிஞ்சி இலை எல்லாம் வந்து பொரியுது. பிரிஞ்சி இலை இல்லாட்டி பிரியாணி இலைன்னு கூட சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பிரியாணி இலைன்னு தான் சொல்லுவாங்க, பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் வந்து இந்த கிரேவி வந்து செம்ம சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுடலாம்.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்பைசஸ் உடைய ஸ்மெல்லு இது எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் திக்காக வச்சிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சிக்கன் மலாய் திக்கா ஸ்மூத்தி கிரேவி அப்படின்ட்டு கூட நல்லா இருக்கும், செம சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக வந்து நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இதில் வந்து கடைசியில் வந்து நான் அதுவும் ஆட் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சிக்கன் வந்து 250 கிராம் தான் வந்து சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டீங்க. நானும் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நான் சிக்கன் சாப்பிடுவேன். அடிக்கடிலாம் சிக்கன்லாம் செய்ய மாட்டேன். ஆக்சுவலி வந்து நிறையா வந்து சிக்கன் வந்து சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் காடை, அப்புறம் வந்து பீஃபு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் நிறையா வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ப்ரான் கூட வந்து ரொம்ப வந்து ஹெல்தி தான். இப்போ வந்து சிக்கன் வந்து நிறையா வந்து ஊசி போட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் டைம் 2 டைம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து சிக்கன் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா அதனால் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கடாயில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி, நல்லா பியூரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்து அது வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த சிக்கனோட சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த கிரேவி இது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குருமா மாதிரி செய்யறதுனால வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிரேவி மாதிரி, கொஞ்சம் சுக்கா கிரேவி மாதிரி பண்ணுறீங்கன்னா இதுவே போதும். இதுவே வந்து செம சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கர்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து புளிப்புச்சுவை இருக்கிறனால வந்து கிரேவி வந்து ரொம்ப நிறையா வந்து நம்ம தயிர் போட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரே வந்து அதனோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாகவே வந்து கெடுத்து விட்டுரும். நல்லா இருக்காது கிரேவி. நீங்கள் வந்து முதல்ல வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 2வது ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் நீங்கள் வந்து தயிர் இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து கிரேவி பாருங்கள் செம்ம திக்காக வந்துடுச்சு. இப்போ லைட்டாக வந்து நான் வந்து சில்லி பவுடர் வந்து போட போகிறேன். இப்போ வந்து தனியா பவுடர் லைட்டாக வந்து போட போகிறேன். நிறையா எல்லாம் போடல நான் வந்து. அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடரும் கொஞ்சம் லைட்டாக போட போகிறேன். இப்போ பாருங்கள், சில்லி பவுடர் இதில் வந்து நான் தனியா பவுடர் வந்து லைட்டாக தான் போடுறேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறேன். அந்த ஒரு புளிப்புச்சுவை வரனால செம சூப்பராக ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி முந்திரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த புளிப்புச்சுவை வந்து இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ வந்து பிளாக் பெப்பர் பவுடர் தான் போடுறேன். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போயும் கொஞ்சம் வந்து நான் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து சால்ட்டை கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து கிரேவி வந்து கிளறி விட்டுட்டு செம்ம சூப்பராக கிரேவி வந்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து மில்க் பவுடர் போடல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஆட் பண்ணணும். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால நான் வந்து மில்க் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். கடைசியில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ட்ரை கஸ்தூரி மேத்தி போட்டு வந்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இதனுடைய கிரேவி வந்து செம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ண வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நான் வந்து ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் பரோட்டாக்கு, ரொட்டிக்கு, நான்கு இதுக்கெல்லாம் செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. இதே ரெசிபியில் வந்து நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு கூட நீங்கள் செய்யலாம். செம சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆல் என்ற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நியூ வீடியோ வந்து அப்கமிங் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய்.